ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செகண்ட் சிங்கிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அது வந்து சூப்பரான ஒரு சாங்காக இருந்துச்சு. செகண்ட் சிங்கிளுக்கு வந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு லவ் சாங் மாதிரி ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன படம் பேர் பார்த்து படம் பேர் என்னன்னா மதராசி. ஸோ இன்னைக்கு தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் வெளியே போயிருந்ததுனால எங்களால் அதை வந்து கரெக்டான டைமில் பண்ண முடியல. ஸோ அதை கண்டிப்பாக அந்த பாட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிக்கலாம் தான் உட்காந்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சார் கூட வந்து ருக்மணி அவங்க நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணிக்க வந்து ஏஆர் முருகதாஸ் சார். அதுக்கப்புறம் இதை வந்து மியூசிக் பண்ணிக்க வந்து அனிருத் சார். ஸோ எஸ்கே எங்களோட இதில் வந்து அனிருத் சார் மியூசிக் இருந்தால் கண்டிப்பாக பாட்டு எல்லாமே ஹிட் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாட்டுமே நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ எந்த மாதிரி இருக்குது, அவங்க ரெண்டு பேத்துக்கும் பேர் எப்படி இருக்குது, எனக்கு ஒரு லவ் சாங் மாதிரி தான் ஒரு சின்ன ப்ரோமோ. பாட்டு பேர் என்னன்னா வலிரே. ஸோ வலிரே அப்படிங்கிறது தான் பாட்டு பேர். ஸோ அது என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுத்து விலைக்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வர வர ரொம்ப வழியிறேன், நான் வழியிறேனே, கொல 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 கொலவன கொலையிறேனே, அரகொரவன அலையிறேன் அலையிறேன் அலையிறேனே, வள வளன்னு பேசுறேன், உள்ள கண்டென்ட்டே இல்லை, சொன்னாலும் சிரிக்கிறா, இது போதும் நான் விழ, பரபரன்னு போறது தெரியல, கிருகிருன்னு சுத்துது, ஆனா உள்ள 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 ஏதோ மாறலையே, உள்ளார ஓடி போய் ஊஞ்சலாடுறாளே, உன்னால ஓரமா போய் ஆடுறேன், சொல்லாத சோகமெல்லாம் தாண்டி ஓடி போகுது, சைலண்டா நானும் உள்ள பாடுறேன், வழிறேன் நான் வழிறேன், ஆக்சுவலாக இது ஒரு ப்ரோமோ மாதிரி வருது. அரகொர ஆசை எல்லாமே நிறைவேறும் நேரம் வந்தாச்சு, நழுவின நல்லதெல்லாமே பக்கம் நடக்க வச்சாச்சு, முழிக்கிற நேரம் எல்லாமே மினுக்கிற நேரம் ஆயாச்சு, சலிக்கிற நேரமும் கூட சிரிக்கிற நேரமா போச்சு, டாக்டர்னு செக் பண்ண வந்தே லாக் ஆனே, அக்கக்கா கலண்டிருந்ததெல்லாம் டிக் டிக் காத்து போனேன், லுக் லுக்கா நிறுத்திடாதாமா திக் திக்னே நான் இருக்கேன், பக் பக்னு இருக்கும் இந்த ஃபீலிங், லக்கு லக்கு தானமா, ஓடி போய் ஊஞ்சலாடுறாளே, உன்னால ஓரமா போய் ஆடுறேன், சொல்லாத சைலண்டா நானும் உள்ள பாடுறேன், வழிறேன் நான் வழிறேனே, நான் இழிறேனே, கொல 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 கொலவன கொலவன கொலையிறேனே, அரகொரவன அலையிறேன் அலையிறேன் அலையிறேனே.
மாஸ். எஸ். ஸோ நம்ம வீடியோ சாங் பார்த்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து செம்ம மெலடியான ஒரு சாங்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப லவ் ஃபீல் அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங். ஸோ எப்போவுமே நம்ம அனிருத் சார் வந்து சாங்கில் வந்து ஒரு அனிருத் சாருக்கு டச் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து அவங்களோட ஒவ்வொரு ஃப்ரேமிங்குமே இருக்கட்டும். ஸோ ஆக்சுவலாக அந்த படத்தில் அப்படி இருக்காது. ஆனால் வந்து இந்த ஸோ இது வந்து வெறும் பாட்டுகள் வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி ஐ திங்க் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து படத்தில் இருக்குமான்னு டவுட் தான். ஏன்னா இதில் வந்து அனிருத் சார் இருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நினச்சது என்னன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாரும் ஹீரோயின் இருப்பாங்கன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் சாரும் மியூசிக் டைரக்டர் அனிருத் சாரும் இருக்காங்க. ஸோ அவங்க ஸோ ரெண்டு மேபி பேருமே இந்த சாங் இருக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து சின்ன போர்ஷனாக மேபி வரலாம். ஸோ இல்ல சாங் இருக்கும், பட் இந்த வீடியோ சாங் இந்த வீடியோ இருக்காது. அதை தான் சொல்றேன். ஸோ அது வந்து அவங்களோட டச்சுங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஸ்டைலிஷாக செம்மையாக காமிச்சிருக்காங்க ரெண்டு பேர்த்தையும். அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமு அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா ஸோ இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் மாதிரி அந்த லென்ஸுக்குள்ள இருந்து இவங்க இந்த ரெண்டு பக்கம் பேர் தெரியுது, அப்புறம் அந்த ஸோ பக்கத்துல ரெண்டு தெரியுது. ரூம்க்கு நடுவில் வச்சுட்டு இங்கே சிவகார்த்திகேயன் சார் அங்கே இது, அப்புறம் ஜன்னல் மாறி மாறி ஒரு ஜன்னல் அழகா அந்த ஃப்ளோவில் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்றது அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. பாட்டுமே சூப்பரா இருக்கு. லிரிக்ஸ் வந்து நம்ம விக்னேஷ் வந்து அவங்க தான் எழுதியிருக்காங்க. அவங்க நிறைய லிரிக்ஸ் எழுதுவாங்க, சூப்பரா எழுதுவாங்க. ஸோ இதுலயுமே அவங்க தான் எழுதியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் வலிகிறேன், நம்ம எப்படி லவ் பண்ண மோஸ்ட்ல ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க ஸ்மைல் பண்ணுவோம். அந்த ஸோ ஒரு அதே இதை மாதிரி நம்ம ருக்மணி மேடமுமே நம்ம சொல்லி ஆகணும். அவங்க வந்து ரொம்பவே க்யூட்டான ஆக்ட்ரஸ். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்ட்ரஸ். ரொம்ப அந்த ஹை ரொம்ப மேக்கப் போட்டு ரொம்ப இது ஹேர்லாம் இது பண்ணி அவங்க ரொம்பவே சிம்பிளா சிம்பிளா அழகா இருப்பாங்க. ஒரு நர்ஸா இருக்காங்க. ஐ திங்க் அதுல அப்படிதான் காமிச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் அவங்க வந்து அழகா சிவகார்த்திகேயன் சார் கூட சூப்பராக பேர் பண்ணி அழகா அவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சு, அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகா இருக்காது ரெண்டு பேருக்குமே. சின்ன சின்ன சீன்ஸ் தான் இதில் காட்டியிருந்தாங்க. ரொம்ப காட்டல. நிறைய தான் நம்ம அனிருத் சாரும் அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் சார் தான் இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் சாரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இதெல்லாம் செமையா இருந்துச்சு. யாரு அந்த காஸ்டியூம்லாம் செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு வர படத்துலலாம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த ஆக்சுவலாக அந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி வந்தால் கூட அவங்க ரொம்பவே அழகா அட்டையர் போட்டுட்டு வராங்க. ஸோ இதுலேயுமே ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதே மாதிரி ஆஸ் ஈக்குவல் நம்ம அனிருத் சார் நல்லா ஃபங்கியா அழகா அவங்களும் ரெடியாக இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, நல்ல ஒரு லவ் சாங், நல்ல ஒரு லவ் ஃபீல். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். ஸோ ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிட்டு ட்ரெய்லருமே மாசாக இருக்குது. செப்டம்பர் 5th தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். ஸோ எப்படி படம் இருக்குன்னு நம்ம எல்லாரும் பார்க்கலாம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் Bye friends, like, share, comment, subscribe.